இப்போல்லாம் யாருங்க இந்த ஒயர் கூடலாம் யூஸ் பண்ணுறாங்க? ரொம்ப ரேர் ஆயிடுச்சுல்ல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேன்சி பேகு, அதாவது இந்த ஜூட் பேகு, அதுக்கப்புறம் இந்த ஷாப்பரு, இதெல்லாம் அப்படியே மறந்தே போயிட்டாங்க. நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வந்து இந்த ஒயர் கூடலாம் பின்னுவாங்க. நெறைய சேலும் பண்ணிட்டுருக்காங்க. அதனால நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டிசைன் டிசைனா அப்படியே மாத்திக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கர்ல சாதம் இல்லைன்னா பருப்பெல்லாம் வைக்கிறோம்ல, கிளம்புற அவசரத்தில சீக்கிரமா விசில் வரமாட்டேங்குது. அதாவது விசில் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறப்போ, தண்ணீல கொஞ்சம் காமிச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும். இந்த பூ பாருங்களேன், இன்னைக்கு பூ மார்க்கெட் போயிருந்தேன். இதெல்லாம் நம்ம பியூட்டி பார்லர்ல தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா, இப்போ பூ மார்க்கெட்லயே இந்த மாரி அழகழகா விக்கிறாங்க. நம்ம வேணுன்றத செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டம் இன்னைக்கு. தாமரை பூ பாருங்களேன். முல்லைப்பூ வந்துட்டு 1/4 கிலோ ரூ. 200 சொன்னாங்க. இன்னும் நாளைக்குலாம் என்ன விலை விக்க போதோ தெரியாது. அது அதில கொஞ்சமா வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா, பட்டர் ரொம்ப அருமையா எடுத்துக்கலாம். ஆ பால் ஆடையில கொஞ்சமா தயிர் போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 1 வாரம் சேர்ந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஆடையும் தூக்கி அதிலேயே போட்டுட்டு கொஞ்சமாக ஐஸ் தண்ணியும் ஊற்றிக்கணும். சாதா தண்ணி ஊற்றக்கூடாது. ஐஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் நல்லா அந்த வெண்ணெய் கெட்டியாக வரும். நல்லா இந்த மாதிரி ஓட்டிடுங்க. ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து மேலே வந்ததுக்கப்புறமா மெதுவாக ஓட ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெண்ணெய் வந்துருச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த வெண்ணெயை மட்டும் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது வந்து உருகாமல் இருக்கும். அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்களா நல்லா வந்துருச்சு. இப்போது ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. ஒரு 2 டைம் அலசிக்கோங்க. அதாவது ஐஸ் தண்ணியில் தான் அலசணும். அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நெய் எப்போ வேணுமோ நம்ம அதை எடுத்து காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்தேன். இப்போ தான் டைம் ஓடி போயிடுச்சு. இன்றைக்கி நாள் ஒரு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடையாது. தோசை இருந்தது, கொஞ்சம் சாதம் இருந்தது. 2 தோசை வச்சுட்டு சாம்பார் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இந்த சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம் ஊற்றி கொஞ்சம் மிக்சர் வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான்.